ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ரேணுகா வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நான் நிறைய உபயோகமான டிப்ஸ்லாம் நிறைய கொடுப்பேங்க. பாருங்கள், இது ஒரு தேவலோக மூலிகை செடின்னே சொல்லாங்க. வேர்லேருந்து நுனி வரைக்கும் எல்லா சமூலமுமே மருத்துவ குணங்கள் அடங்கியதுங்க. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியலிங்க. இது அஸ்வகந்தா, அமுக்கரான் அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் பெண்ணேறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த காயை நம்ம பறித்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதனோட மருத்துவ குணங்கள்லாம் நான் தொடர்ந்து சொல்கிறேங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே பறித்து எடுத்து வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு காமிக்கிறக்காக அந்த செடியில் நான் வச்சுருந்தேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கவே பவளம் மாதிரி, பவளக்காய் மாதிரியே இருக்குங்க. நிறைய பேர் இது பவளக்காய் செடியோன்னு கூட தோணுங்க பார்க்காதவங்களுக்கு. இது கரிசக்காட்டில் அதிகமாக தானாக வரப்பு வாய்க்காலெல்லாம் விளையுங்க. இது நான் வீட்டில் பயிர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், காய்கள் இந்த மாதிரி தான் இருக்குங்க. பூ, மொட்டு, அரும்பு எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் இந்த மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், காற்றடிக்குதுங்க. அதை பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நான் இதோட பயன்கள்லாம் நிறையா நான் என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சொல்கிறேங்க. பாருங்கள், பறித்து எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ இது காய் இந்த மாதிரி இருக்குங்க. பச்சை கலரில் காய் உள்ளே சுண்டக்காய் மாதிரியே பச்சை கலரில் இருக்குங்க. இது கசப்படிக்குங்க கொஞ்சம். இது புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்குங்க பழங்க. இது எல்லா விதமான நோய்களையுமே கட்டுப்படுத்துங்க. உடம்பில் இருக்கிற அத்தனை நோய்க்குமே அருமருந்துன்னு சொல்லலாங்க. இது சளி, இருமல், காய்ச்சல், மூட்டு வலி, சுகர், ப்ரெஷர், உடம்பு எந்த வியாதின்னு இல்லைங்க. அத்தனை கக்குவான் இருமலுக்கெல்லாம் இதை சாப்பிட்டாங்க அவ்வளோ நல்லா குணமாங்க. முக்கி இருமுவாங்க, சளியும் வராது, தொண்டையெல்லாம் புண்ணாயிருங்க. ஆனால் இதை சாப்பிட்டா உடனடியாக குணம் கிடைக்குங்க. இது நானே அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதுங்க. இதனை பற்றின மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குதுங்க. இதை இப்போ நம்ம சமைச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப நாளைக்கு உபயோகமாக வச்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம பார்க்கலாங்க. சமைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படியே கூடவே நான் அதோட மருத்துவ குணங்களெல்லாம் இன்னும் சொல்கிறேங்க. பாருங்கள், இதனோட வேர் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லி டீ தூள்களை விளம்பரம் கொடுப்பாங்க. அதனோட வேர் இதுதாங்க, அமுக்ரான் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்க. இது அவ்வளோ மனமாக இருக்குங்க அந்த வேர். பாருங்கள், நான் அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கிறேங்க. அதில் வாணலி காஞ்சதும் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்து சாப்பிட்றப்ப இதனோட மருத்துவ குணங்கள் மறுபடியும் அதிகமாகுங்க. நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. அந்த காயே நெய் ஸ்மெல்லோட தான் இருக்குங்க இருக்கிறதே. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. நெய் கரைஞ்சதும் பாருங்கள், நெய் கரைஞ்சிருச்சு. நெய் கரைஞ்சதும் இந்த காயை அதெல்லாம் சேர்த்துருக்கேன். காற்றுங்க வெடிக்கும். நெய் நல்லா காஞ்சதுனால அந்த காய் ஈரம் இருக்கிறனால அதில் கழுவி அந்த ஈரப்பதம் இருக்கிறனால வெடிக்கிறதுக்கு பார்க்குங்க. ஃபஸ்ட்டு போடுறப்ப மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாங்க. சீக்கிரம் டக்குன்னு ரெடி ஆயிருங்க இது. ஆனால் டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இது சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ நோய் சக்தி, இம்யூனிட்டி பவர் கொடுக்குங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் அலட்சியமாக இதெல்லாம் யார் போய் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி என்னையவே கூட பேசிக்கிறாங்க. வீட்டிலையே ரொம்ப கஞ்சத்தனமாக செடிகை நட்டு வச்சுட்டு அதிலிருந்து பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் இந்த மாதிரி நிறைய உபயோகமாக இருக்கிறத யூஸ் பண்ணி நான் எந்த உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஹாஸ்பிட்டல் போகாமல், மருத்துவ செலவே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்குறேங்க. அதனால தான் என்னோடய அனுபவத்திலிருந்து தான் உங்களுக்கு இது எல்லாம் காமிச்சு நான் சொல்லிகிட்ருக்குறேங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கலர் சேஞ்ச் அளவுக்கு வறுத்துக்கலாங்க. நம்ம இதையே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க. வெளியவே வச்சிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. அதுக்கு மேலே என்ன ஸ்மெல் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறக்காக வேண்டி வேணால் நம்ம யூஸ் பண்ணால் விடலாங்க. ஆனால் நெய் ஊற்றி வறுத்துட்டா அதுவுமே இருக்காதுங்க. நல்லா எத்தனை நாளைக்கு வேணாலும் நம்ம அது தீர்ந்து போகிற வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. வெளியவே ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியது இல்லைங்க. இது ஒரு செடியை வீட்டில் வளர்த்துட்டா போதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு செடியை உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் வளர்த்தி விட்ருங்க.
ஆமாங்க, என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோ மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குதுங்க இது. ஒரே ஒரு செடியை வளர்த்துட்டா அது குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் வளர்த்தி விட்டுருங்க. அவ்வளோ நோய்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக இது இருக்குதுங்க. இதுக்கு வந்து எங்கே வளர்த்தாலும் வருங்க. எந்த பாதுகாப்பு வேண்டியதில்லை. தண்ணியே இல்லைனாலும் காஞ்சு போன மாதிரி குச்சி குச்சியாக ஆயிருங்க. அதுக்கப்புறம் மழை வந்தோம்னால தண்ணி ஊற்றணுன்னா திருப்பி நல்லா தளைஞ்சு வருங்க. உயிர் சத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குதுங்க. மல்ட்டுத்தன்மை இருக்கிற லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே இதை சாப்பிட்டு வந்தால் உயிரணுக்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்கெல்லாம் இந்த காயை பார்த்தா விட்டுறாதீங்க. எளிதில் வீட்டில் வந்து வளர்க்கலாங்க. எங்கெங்கேயோ இருந்து எதையோ வந்து வாங்கி நம்ம வீட்டில் வச்சு பாதுகாத்து வளர்த்துறங்க. இது நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். அத்தனை இதுவுமே மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குதுங்க. இலை, காய், வேர் அத்தனையுமே அடுத்தடுத்த பதிவில் நான் அதுகளை பற்றிலாம் ஒன்று ஒன்றா போடுறேங்க. இப்போ இந்தளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வறுவட்டு வந்துருச்சுங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், அதுலேருந்து வந்த சாறு அடி பிடிச்ச மாதிரி ஆகிருக்குதுங்க. ஆனால் அதெல்லாம் வந்துருங்க. அடி பிடிக்காதவளக்காக நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா வந்துருங்க. ஒரு பசவுத்தன்மையோடு இருக்குங்க அது. இது நம்ம கரண்டியிலேயே உங்களால் கெட்டியாக கரண்டி இருந்துச்சுன்னா இப்படி வச்சு அமுத்தி விட முடிஞ்சுன்னா விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் சுலபமாக நம்ம பருப்பு கடையிற மற்ற வச்சுங்க இந்த மாதிரி கடைஞ்சோம்னா எல்லாம் உடஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாங்க. நல்லா அது எல்லா காயுமே உள்ளே வந்து விதைகளை நிறைய உள்ளடக்கி வச்சுருக்குங்க. பாருங்கள், பூராமே விதையாத்தான் இருக்குங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம மசிச்சு விட்டாச்சுங்க. இந்த விதை மட்டும் இதெல்லாம் வந்து ஒட்டிகிட்டு பாருங்கள். அதையும் நம்ம எடுத்து அதிலே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், அடி பிடிச்சிருந்ததெல்லாம் கடைஞ்சதில் தனியாக வந்துடுச்சு பாருங்கள். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நெய்யோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்திக்கலாங்க. வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அதிகமாக தீ வைக்காமல் இப்படி சிம்மிலேயே வச்சு ஓரளவுக்கு அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. உடச்சி விட்டு முன்னாடி அதில் இருக்கிற பசவு தன்மையெல்லாம் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி பிடிக்குங்க. ஆனால் வந்துடுங்க எடுத்தால். இந்த மாதிரி பொறுமையாக தீயாமல் சிம்மிலேயே வச்சு கலந்து விட்டுக்கணுங்க நல்லா. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வருது நம்மளுக்கு. அதுலேருந்து வந்த கலரே எவ்வளோ மஞ்சளாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துலிங்க. ஆனால் எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வறுவட்டு வந்துருச்சுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பபிள்ஸ் விடுதுங்க. நல்லா மொறு மொறுப்பாக வந்ததும் நம்ம வந்து கடைசியாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்பேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. குழம்பு மிளகாய் தூளுங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்தி செஞ்சுக்கலாங்க. குழம்பு மிளகாய் தூள் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இது காலையில் நம்ம மதியம் எப்போ எந்த நேரம் வேணாலும் சாதத்தோட கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இல்லை சைட் டிஷ்ஷாகவும் தயிர் சாப்பாடு, பருப்பு சாதம், எல்லாத்தோட சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்தோடையுமே நம்ம தொட்டுக்கருக்கு வச்சுக்கலாங்க. நல்லா மொறு மொறுன்னு சூடு ஆறின முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிருங்க. இப்போ கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. பாருங்கள், இப்போவே சத்தம் கேட்குது. சூடு ஆறினவுடனே நல்லா மொறு மொறுன்னு ஆயிருங்க. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குதுங்க. இன்னும் இதை பற்றின மருத்துவ குணங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. நான் அடுத்தடுத்து பதிவில் இதை ஒன்று வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறப்ப நான் அதை சொல்கிறேங்க. இப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெய் ஸ்மெல்லோட நல்லா அந்த காய் நெய் ஸ்மெல் இருக்குங்க. நம்ம நெய் ஊற்றி வறுத்துருக்கனால அவ்வளோ அரோமாவாக நல்லா இருக்குங்க. சாப்பிடணும் போல் தோணுதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. எல்லா விதமான முட்டு வலி, சுகரு, ப்ரெஷரு அனைத்து நோய்களுக்குமே கேட்குங்க. இவங்க இதைத்தான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லைங்க. எல்லாருமே சாப்பிட்லாங்க இதைய. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாங்க. எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நன்றிங்க.